அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உள்ளிட்ட 6 மாவட்ட பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் பனையூரில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த ஆலோசனை நடைபெற இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ 6 மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் ராமதாசினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய சந்திப்புங்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் பெறும்? பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்த நிலையில அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது நிர்வாகிகளோடு 3 நாட்கள் ஆலோசனை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கார். அந்த அடிப்படையில் சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. முதல்ல காலையில சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 6 மாவட்ட நிர்வாகிகளோடு காலையிலும், மாலையில் திருவண்ணாமலை, கடலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், திருப்பத்தூர் உள்ளிட்ட 5 மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். நாளை மறுநாளும் இதே போன்ற மாவட்ட நிர்வாகிகளோடு அனைத்து நிர்வாகிகளும், மாவட்ட செயலாளர் உட்பட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய, நகர, பேரூர் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளோடும் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கும் போதுதான் எத்தனை மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் தெரிய வரும். அனைத்து நிர்வாகிகளும் வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்திருக்கிறார். குறிப்பாக அன்புமணி தலைமை ஏற்போம் என்று சில மாவட்ட செயலர்கள் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மருத்துவர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அன்புமணி ராமதாஸ் மீது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அன்புமணி தனக்கான ஆதரவை திரட்டுவதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதாக சொல்லப்படுகிறது. கட்சியில் தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவை மாவட்ட நிர்வாகிகளோடு அதற்கான ஆதரவை திரட்டுவது, அந்த ஆதரவை வெளியில் காட்டுவது உள்ளிட்டவைக்காக இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தன் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளிப்பார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல், கட்சி பணிகள், ஆக்கப்பணிகள், புதிய நிர்வாகிகள் சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை இந்த நிர்வாகிகளிடம் அன்புமணி ராமதாஸ் தெரிவிப்பார் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நிர்வாகிகள் வர சற்று தாமதமாகியிருப்பதால் 10 மணிக்கு தொடங்க வேண்டிய கூட்டம் இதுவரை தொடங்கவில்லை. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்கும் என்று பாமகவுடைய நிர்வாகிகளுடைய தகவலாக இருக்குது. சென்னையிலிருந்து சில மாவட்ட செயலர்கள், திருவள்ளூர் மாவட்ட செயலர், அதே போல ராணிப்பேட்டையிலிருந்து 2 மாவட்டம் இருக்கிறது, அந்த மாவட்ட செயலர்கள் வந்திருக்கார்கள். கூட்டம் தொடங்கும் போதுதான் மாநில நிர்வாகிகள் யார் யார் கலந்து கொண்டிருக்கார்கள், யார் யார் வரவில்லை என்ற ஒரு முழுமையான விவரம் கிடைக்கப்பெறும். காயத்ரி. கோகுல், பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து இதற்கு முன்பாக கூட்டப்பட்ட அந்த கூட்டத்தில் பெரிய அளவிலான நிர்வாகிகள் வரவில்லை. அதுவே ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது. இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகாக அன்புமணி தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறாரா? இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவருடைய பதில் அப்படிங்கிறது கிடைக்க பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு சங்கங்களாக, வன்னியர் சங்கம், சமூக ஊடக பேரவை, அது போன்ற ஒவ்வொரு சங்கங்களாக நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார். தற்பொழுது அதே போன்ற ஒரு வியூகத்தை தான் அன்புமணி ராமதாசும் எடுத்திருக்கார். தனித்தனியாக மாவட்டம் வாரியாக இந்த ஆலோசனையை அன்புமணி ராமதாஸ் நடத்த இருக்கார். தனக்கான ஆதரவை கட்சி நிர்வாகிகள் மத்தியில் காட்டுவதற்காக, தனக்கான ஆதரவை வெளியில் இருப்பவர்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த கூட்டமானது நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் சில நிர்வாகிகள், குறிப்பாக பல ஆண்டுகளாக பாமகவில் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய நிர்வாகிகள் எந்த பக்கம் செல்வது, மருத்துவர் ராமதாஸ் அழைத்த கூட்டத்திற்கும் செல்லவில்லை. அன்புமணி ராமதாஸ் தனியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். அந்த கூட்டத்திற்கு செல்லலாமா என்ற ஒரு யோசனையில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சில நிர்வாகிகள் வருவதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸோடு பல ஆண்டுகளாக பயணித்து வந்திருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸோடைய தலைமை ஏற்று சில ஆண்டுகளாக பயணித்து வருகிறார்கள். அதுபோன்ற மூத்த நிர்வாகிகள் எந்த முடிவை எடுப்பது என்று எடுக்க முடியாமல் சில நிர்வாகிகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கூட்டம் தொடங்கும் போதுதான் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டத்திலிருந்து எத்தனை நிர்வாகிகள் வந்திருக்கார்கள், மாநில நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கார்கள் என்ற ஒரு முழுமையான விவரம் தெரிய வரும். இன்னும் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பாமகவுடைய நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. நன்றி கோகுல். கூட்டம் குறித்த தற்போதைய விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.
அண்மை செய்தியை பார்க்கிறோம். தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸின் வீட்டிற்கு கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் குணாநிதி இணைகிறார். அவரிடம் பேசலாம். குணாநிதி, எதற்காக இந்த கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? காயத்ரி, நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இது அக்கட்சியிலும் அரசியல் வட்டாரத்திலும் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா பாமக நிறுவனர் மற்றும் ராமதாசுடைய இல்லத்திற்கு தற்போது கூடுதல் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. வழக்கமாக 2 காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில தற்போது கூடுதலாக 5 காவலர்கள் தற்போது அந்த பாதுகாப்பு பணியில் என்பது ஈடுபட்டு வராங்க. உதவி ஆய்வாளர் தலைமையில் தற்போது இந்த கூடுதல் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு என்பது தொடரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து தற்போது இந்த பாதுகாப்பு உயர்வு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி குணாநிதி, விவரங்களுக்காக.